வந்தவன்னு கட்டளை இட்டுட்டாரு. நீ என்கிட்ட எப்போ வருமா அப்போ வா, உன்னை வந்து நான் அந்த உன் பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு அவர் கட்டளை இட்டுக்கிறாரு. 5 வருஷமா திருவண்ணாமலையில் இருக்கீங்க நீங்கள், கிரிவலம் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அங்கே என்னென்ன இது உங்களுக்கு என்ன தேவைகள் என்னென்ன இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு தேவையானது கிடைக்குது. என்ன அங்கே என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்னன்னா நீலாம் சாமி வராங்கிறாங்க. பர்சனல் விஷயம் எல்லாத்துக்குமே, அதாவது முனிவரோட தவத்தை கலைக்கிறதும் பெண்கள் தானே. அது நான் கல்யாணம் ஆகாமல் இது ஒரு பிரம்மச்சாரி தான். ஆனால் இடையில வந்து என்ன வந்து நானும் இடையில வாழணும், வாழ்ந்து தான் முறையாக வரணும். சன்னியாசியாக சாது வரணும்னா கல்யாணம் காய்ச்சி 50, 50, 60 வயசு தாண்டி தான் வரணும். 60 வயசு மேலே ஓய்வு. எல்லாம் நல்லது கெட்டதையும் பார்த்துட்டு நீ ஓய்வு எடுக்க போற. அப்போதான் அதுதான் முறையான சன்னியாசி. இல்லைன்னா சின்ன வயசுல இருந்தா நீ எதை பற்றியும் ஆசைப்படக்கூடாது. கல்யாணம் காட்சி பெண்களோட ஆசையே வரக்கூடாது, அறவே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நீ வந்து சன்னியாசம் வாழ்ந்து குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு வா. சங்கராச்சாரியார் மாதிரி சொல்றீங்க நீங்க. சங்கராச்சாரியர் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு வா. ஏன்னா சில என்னோட சொந்தத்தை பர்சனல் விஷயம் சொல்ல முடியாது. இடையில வந்து தொடர்ச்சியாக ஒரு கனவு வருது, அது வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு வந்து அது படிப்பு, அது முயற்சி எடுக்கணும். நான் வந்து என் ஜாதக ரீதியாகவே என்னுடைய வந்து அறிவு அதிகம் தான் வருது. என்னுடைய அறிவு அதிகம்னு ஜாதக ரீதியாக சொல்கிறாங்க. என்னுடைய ஜெயிக்க வந்து என்னை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ திருவண்ணாமலையில் நீங்கள் இருக்கீங்க. திருவண்ணாமலையில் தான் இருக்கேன். அங்கே என்ன உங்களுக்கு சௌகரியமாக இருக்கா? எல்லாம் எப்படி? எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து ஒரு மடம், பொதுவான மடம் இல்லை, கவர்மெண்டாக கட்டி கொடுக்கல. தனியாராக நடத்திட்டு இருக்குது ஆசிரமம். தனியார் யாரும் நடத்திட்டு இருக்காங்க அங்கே? நம்ம ரமணா மகரிஷி ஆசிரமம் இருக்குது, சேஷாத்திரி ஆசிரமம் இருக்குது, அப்புறம் வந்து வள்ளலார மட ஆசிரமம் இருக்குது, அப்புறம் வந்து யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் மடம் இருக்கு, ஆசிரமம் இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க இப்போ? அங்கெல்லாம் போயிருக்கேன்னா அங்கே சேவை செய்யணும் கூட கேட்டால் அங்கே ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க, சிபாரிசு கேட்குறாங்க, சர்வீஸ் பண்ணுறதுக்கு. சர்வீஸ் பண்ணால் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணுங்கிறாங்க. வயசு அனுபவம் வேணும், இத்தனை வயசுன்னு கேட்குறாங்க, வயசு எல்லாம் கேட்குறாங்க. இப்போ கவர்மெண்ட்டாக உங்களுக்கு மடம் கட்டி கொடுத்தா உங்களுக்கு வசதியாக இருக்கும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம். ஒரு பொதுவான மழை வந்தால் தங்கறதுக்கு இடம் கிடையாது, ஆசிரமம் போய் தங்க விடுறது இல்லை. நானே சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் நினைவு. நான் ஒரு நாள் நானே தனிப்பட்ட முறையில் இந்த மடம் கட்டுறதுக்கு நான் முயற்சி எடுத்து அவங்கள நான்